ராமேஸ்வரத்தில் இருக்கிற பர்வதவர்த்தனி அம்பிகா சமேத ராமேஸ்வரர், அது மாதிரி திருமறைக்காட்டிலே எழுந்தருளி இருக்கக்கூடிய சுவாமி, குருவி ராமேஸ்வரத்திலே எழுந்தருளி இருக்கக்கூடிய உமையம்மையோடு கூடிய சிவபெருமான், இவர்கள் மூவரும் ராமாவதாரத்தோடு தொடர்பு கொண்ட விஷ்ணு சிவ சம்மேளன மூர்த்தம். இந்த மாதிரி மூர்த்தங்களை போய் நாம் தரிசனம் பண்ணுறோன்னா இக பரம் ரெண்டுமே அதுக்கு அனுகிரகம் பண்ணக்கூடிய சிறப்பு இருக்குது. இகம்னு என்ன? இந்த உலகத்தில் நல்லபடியாக வாழ்ந்து செழிப்பாக இருக்கிறது. பரம்ங்கிறது என்ன? ஆன்மாவுக்கு க்ஷேமத்தை பண்ணி மோட்சத்தை அடைய வைக்கிறது. அதனால் இரண்டும் முரண்பாடுடையது. ஆத்மாவும் சரீரமும், சரீரம் அனித்தியம், ஆன்மா நித்தியம், உயிர் எப்பவும் உள்ளது. இது ரெண்டுத்துக்கும் நல்லது பண்ணுறது அப்படிங்கிறது சாத்தியமில்லை. ஆத்மாவுக்கு நல்லது பண்ணால் சரீரத்தை கட்ட மாதிரி உணர்வுகளற்றதாய் அடக்கி தபஸ் பண்ண சொல்லியிருக்கா. சரீரத்துக்கு சௌக்கியம் அப்படின்னு சொன்னால் ஆன்மா அழிஞ்சு போயிடும். புலன்கள் ஆசைக்கடலுள் அகப்பட்டு அருளற்ற அந்தகன் கை பாசத்தில் அல்லற்பட இருந்தேனேன்னா, அப்போ மனதுக்கு அப்படின்னா அந்த ஆசையை இழுத்து அந்த ஆசையை அனுபவிக்கும் மனசு. அது இல்லாமல் ஆத்ம சௌக்கியம் வேறு, சரீர சௌக்கியம் வேறு. ஆனால் இந்த இரண்டு முரண்பாடுகளையும் சமன் செய்து தருவது அப்படிங்கிறது சிவ விஷ்ணு சம்மேளனமாக இருக்கக்கூடிய இந்த அவதாரங்களோடு தொடர்புடைய மூர்த்தியில் இந்த சரபர், சட்டநாதர், அந்த வகையில் இந்த ராமநாதர் அப்படிங்கிறதும் ரொம்ப அற்புதமான மூர்த்தி. இந்த இடத்துல போய் நாம் வழிபாடு பண்ணினால் இக பர சௌக்கியம் ரெண்டும் உண்டு. இந்த உலகியல் நலத்தையும் ஆன்ம நலத்தையும் அடையலாம்.